நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரணை நடைபெறக்கூடிய அந்நேரத்திலே ஒரு 3 பிரிவினர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமை நாளில் கியாமத் நாளில் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாதாடுவான் என்று சொன்னார்கள். அந்த 3 பிரிவினர்கள் யார் என்பதையும் இந்த ஹதீஸிலே அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் செய்த அந்த குற்றங்கள் என்ன என்பதையும் சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே 2227வது செய்தியாக ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலல்லாஹு தஆலா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், ஸலாஸத்துன் 3 பிரிவினர்கள், அன ஹஸ்முஹும் நான் அவர்களுக்கு எதிராக வாதிடுவேன், யௌமல் கியாமா மறுமை நாளில் கியாமத் நாள் அன்று அவர்களுக்கு எதிராக நான் வாதிடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நம்ம வாதாட போகிறதே அல்லாட்ட, அல்லாஹ் வாதிடுவதாக சொல்கிறான். அவன் யார்கிட்டங்க போய் வாதிட போகிறான்? அவன் தான் உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய அதிபதி. நம்மையும் அல்லாஹ் இயக்குகின்றான், அனைத்தையுமே இயக்கக்கூடியவன். எல்லோரிடமும் அவன்தான் விசாரணை நடத்துவான், அவன்தான் தீர்ப்பளிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இறைவனே நான் வாதாடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த 3 பிரிவினர்களுக்கு எதிராக அல்லாஹ் நிற்பான் என்ற பொருளை கொடுக்கிறார்கள். எதிராக நிற்பான் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே மனிதர்களில் பல விதமாக நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். சில நபர்களிடத்தில் அன்பாக, பண்பாக, பாசமாக நாம் பழகுவோம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். சில நபர்களிடத்தில் சலாம் கலாம், சலாம் சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் நலம் விசாரித்து விட்டு அப்படியே கடந்து செல்வோம். இது ஒரு பிரிவினர்கள். இன்னும் சிலர்களை நாம் கண்டுகொள்ளவே மாட்டோம். இன்னும் சிலர்களை நமக்கு முன்னால் வந்தால் கண்டுகொள்ளவே மாட்டோம், பார்த்தாலே நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரியும் பிரிவினர்கள் மனிதர்களுக்குள்ள நாமே பிரித்து வைத்திருக்கின்றோம். அதுபோன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அங்கு விசாரணை நடைபெறக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த 3ஆவதாக நாம் கண்டுகொள்ளவே மாட்டோம் அல்லவா, அதுபோன்ற அந்த 3 நபர்களையும் அல்லாஹ் கண்டுக்கிறவே மாட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு எதிராக நிற்பான். அவங்க விசாரணைக்கு வரும் பொழுது ஏறெடுத்து கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு வந்து முன்னாடி நிற்கிறீங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் செய்யக்கூடிய செயல்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குறாங்க. அந்த 3 நபர்கள் யார்? அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன? முதாபிஹி, ஒரு மனிதனுக்கு வாதா கொடுத்தார், வாக்கு கொடுத்தார். சும்மா கதற, கொடுத்த வாக்குக்கு மோசடி செய்து விட்டார். அந்த பிரிவினர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்தில் சொல்கிறான், சூரா இஸ்ரால 34வது வசனத்தில், யாயுல்லதீன வஅஃபு பில் அஹ்து, உங்களுடைய ஒப்பந்தங்களை, வாதாக்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக அந்த ஒப்பந்தங்கள் குறித்து, அந்த வாதா குறித்து நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக திருமறை வேதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இதைத்தான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரிவில் கொண்டு வர்றாங்க. யாரெல்லாம் வாதா கொடுத்து விட்டீர்களோ அந்த வாதாவை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் சென்று அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வாதாவை நம்மளால் நிறைவேற்ற முடியலைங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், நிறைவேற்ற முடியலை, நேரடியாக போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் உங்கள்கிட்ட வாதா கொடுத்தேன், என்னால் செய்ய முடியலை, மன்னிச்சிருங்க, என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேளுங்க. அந்த 2ஐயுமே செய்யாமல் நம்ம கொடுத்த வாதா அப்படியே இருக்கு. அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாரு, அவர் வாதா கொடுத்துருக்காரு, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படிங்கிற எண்ணமே அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றம் என்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ மோசடி செய்தல் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல். அது எல்லா வகையிலையும் மோசடி செய்வது அல்லாஹுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸில், லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, ஒவ்வொரு மோசடி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கொடி ஒன்றை கொடுப்பான். ஒரு கொடி ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கொடி தான் யுரஃபு பிஹி, அதை கொண்டு அவர் என்ன மோசடி செய்தார் என்பதை விலகிக் கொள்ள முடியும். நில மோசடியா, பண மோசடியா, பொருளாதார மோசடியா, இப்படி குடும்ப ரீதியான மோசடியா, வாதா மோசடியா, ஒப்பந்த மோசடியா, இப்படி எத்தனை மோசடி இருக்கோ அத்தனை மோசடிகளுக்கும் தனித்தனி கொடிகளை அல்லாஹ் அவருடைய கையிலே கொடுத்து அல்லாஹ் நிப்பாட்டி வைப்பான். இதை விட ஒரு கேவலம் இருக்கா? அல்லாஹ் இது போன்ற பிரிவினரை விட்டும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தை பாதுகாத்தால் ஒரு பாவம் மோசடி செய்தல், வாதாவுக்கு மாறு செய்தல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது மனிதர் வரஜுலுன், இன்னொரு மனிதர் யார் தெரியுமா? பாஅ ஹுர்ரன், ஒரு சுதந்திரமான ஒரு நபரை விற்று விட்டார், அடிமையாக விற்றுவிட்டு ஃபஅகர சமனஹு, அதனுடைய கூலியை வாங்கி சாப்பிட்ட அந்த மனிதர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஒரு சுதந்திரமா சுற்றி தெரியக்கூட ஒரு மனிதனை பிடிச்சு அவன் அடிமைன்னு போய் சந்தையில் வித்துடுறது. இன்னைக்கு உள்ள காலங்களில் அது இல்லை. நம்மள்கிட்ட அடிமை அப்படிங்கிற ஒரு நடைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலே அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ இன்னைக்கு உள்ள காலத்தில் அப்போ இந்த வரியை நம்ம எதற்கு கொண்டு போய் கோர்க்க முடியும் என்றால், நாம் செய்யக்கூடிய தொழில்துறைகள் வியாபாரங்களில் எதெல்லாம் கெட்டுப்போன பொருளாக இருக்கிறதோ, எதெல்லாம் ஒரு குறையுள்ள பொருட்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் நல்ல பொருட்கள் என்பதாக விற்பது. அந்த கேட்டகரியில் இதெல்லாம் வரும். நல்ல பொருட்கள்னு சொல்லி விற்கிறது. நமக்கே தெரியும் இந்த பொருள் கெட்டு போச்சு, இதை வாங்கிட்டு போனால் இவங்களுக்கு பலன் இல்லை, இதில் நிறைய குறைகள் இருக்கு, அந்த குறைகளை மறைத்து நாம் விற்கக்கூடாது என்பதாக நமக்கே தெரியும். அதை என்ன செய்யறது? நல்ல பொருள் என்பதாக சொல்லி விற்பது. இப்படி செய்யக்கூடிய அந்த பிரிவினர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு எதிராக நிற்பான், அவர்களை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வரஜுலுன், இன்னொரு மனிதர், இஸ்தஅஜர அஜீரன், கூலி வேலைக்காக வேண்டி அவரை தன்னுடைய அலுவலகத்தில் தான் பணிபுரியக்கூடிய அந்த இடத்திலே அவர் நியமனம் செய்தார். ஒரு வேலைக்காண்டி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம், அவர் வேலை செஞ்சிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? வேலை செஞ்சிட்டாரு. அவர் 1 மணி நேரம் செஞ்சாரோ, ஒரு நாள் செஞ்சாரோ, ஒரு மாசம் செஞ்சாரோ, எப்படியோ வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவரிடத்துல இந்த வேலைக்கு இவ்வளவு நான் தர்றேன்னும் பேசிட்டாரு, கூலி பேசிட்டாரு. இந்த வேலையை செய்ப்பா, உனக்கு ஒரு 500 ரூபா தந்துடுறேன், நீ பிரியா, சரி நான் செஞ்சிடுறேன். இந்த மாதிரி அந்த வேலைக்குண்டான கூலிகளை முன்னாடியும் பேசியாச்சு, வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. முடிச்ச பின்னாடி வலம் யுஅதிஹி அஜ்ரஹு, அதற்கு பின்னால் உனக்கு காசு தரமாட்டேன், ஓடி போயிருன்னு ஏமாத்துறது. பணம் கொடுக்காம, காசு கொடுக்காம, அவருடைய கூலியை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய இந்த மனிதருக்கு எதிராகவும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமையில இவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நிற்பான், இவர்களை கண்டுகொள்ள மாட்டான், இவர்களை அல்லாஹுக்கு பிடிக்காது என்றார்கள் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வியர்வை துளி கீழே விழுவதற்கு முன்னால் அவனுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவனுக்குண்டான அந்த உரிமை, அவனுக்குண்டான அந்த கூலி, அதில் நீங்கள் ஒருபொழுதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கை வைக்காதீங்க. நம்மள நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, வேலை முடிஞ்ச பின்னாடி காசு உடனே கொடுக்கறதில்ல, கொஞ்சம் தாமதப்படுத்துறது, லேட் ஆக்குறது, வேணும்டே அவனை உட்கார வைக்கிறது, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றது, இதெல்லாம் மோசமான குணத்தில் மிக மிக அருவருப்பான குணம். அவன் வேலை முடிஞ்சிட்டா அவன் காசை கொடுத்து அனுப்புயா, அதை விட உனக்கு என்ன இருக்கு? அவன் வேலை முடிக்கிறான், ஒரு டீப் லைட் மாற்றுறான், ஒரு ஃப்ளம்பிங் வேலை பார்க்குறான், அல்லது வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்குறான், எவ்வளோப்பா? 500 ரூபா, இந்த அப்படி அடுத்த நிமிஷம் அவன் சந்தோஷமா வாங்கிட்டு போவான். சில்லறை இல்லை, நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, அப்புறம் தர்றேன், உன் வேலையில் குறை இருக்கு, அதை சரி பண்ணு, இதை சரி பண்ணு. இந்த நொண்டி காரணங்களை சொல்லி நீங்கள் அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வையிலே நீங்கள் வந்து விடாதீர்கள் என்ற அற்புதமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தர்றாங்க. நீங்க ஒரு விஷயத்தை விளங்க, இந்த ஹதீஸ்ல 3 பிரிவு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 பிரிவுமே மனிதர்கள் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ் சம்பந்தப்பட்டதே கிடையாது. இந்த 3மே மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. இந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல நீ இப்படி நடந்துகிட்டாலே